இப்ப நம்ம ஒரே கொஸ்டினை ஒரே ஏஐ கிட்ட போய் நம்ம கேக்குறோம். ஒரு டைம் கரெக்டா ஆன்சர் கொடுக்குது, இன்னொரு டைம் வந்து தப்பு தப்பா ஆன்சர் கொடுக்குது. இங்க டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரே கொஸ்டினை ஒரே ஏஐ கிட்ட போய் நம்ம கேக்குறோம். ஆனா ஒரு டைம் யூஸ்லெஸ்ஸாவே ஆன்சர் கொடுக்குது அண்ட் இன்னொரு டைம் பர்ஃபெக்டாவே ஆன்சர் கொடுக்குது. இங்க டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? கொஸ்டின் இல்ல, நம்ம எப்படி கேக்குறோம்ன்றதுதான். சோ இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா ஏஐக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் கொடுக்குற மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் ஏஐ அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணு, நெக்ஸ்ட் வந்து சம்மரைஸ் பண்ணு, நெக்ஸ்ட் அது வந்து கரெக்டா வந்து பிரசன்ட் பண்ணு, எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும், எனக்கு புரியுற மாதிரி வேணும், அப்படி பிரசன்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இங்க நம்ம அந்த கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணு, சம்மரைஸ் பண்ணு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிரசன்ட் பண்ணு அப்படின்ற ஒரு கிளியர் ஃபார்மேட் வந்து கொடுக்குறோம். சோ இந்த கிளியர் ஃபார்மேட்னாலதான் அந்த ஏஐனால கரெக்டா வந்து ஆன்சர் கொடுக்க முடியுது. அண்ட் இந்த ஃப்ளோஸ்ல எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து சம்மரைஸ் பண்ணு, அண்ட் தென் அதுக்கான பிரசன்டேஷன் வந்து கொடு. சோ இந்த மாதிரி எல்லா ஃப்ளோஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. இதுக்குதான் பாத்தீங்கன்னா செயின்ஸ் அண்ட் ப்ரோம்ஸ் கான்செப்ட் பத்தி தான் தேவைப்படுது. அண்ட் இது பாத்தீங்கன்னா லேண்ட்சைன்லயே தான் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். சோ செயின்ஸ் அண்ட் ப்ரோம்ஸ் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதாவது நம்ம வந்து ஒரு சாட் டெம்ப்ளேட் மாதிரி. ஹலோ கைஸ், சோ மை செல்ஃப் இமேஜ். சோ போன வீடியோல நம்ம வந்து லேண்ட்சைன்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பார்த்திருந்தோம். சோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன், சோ ஃபுல்லா போய் பார்த்துட்டு வாங்க. சோ தட் இந்த வீடியோ அதனுடைய கண்டினியூஷன் தான். சோ செயின்ஸ் அண்ட் ப்ரோம்ஸ் பத்தி பாக்குறோம். சோ இங்க நம்ம ப்ரோம் டெம்ப்ளேட்டும் செயின்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்றதே நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோம்ப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த ப்ராம்ப்ட்ன்றது ஒரு ஏஐ இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து ஒரு எல்எல்எம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த எல்எல்எம்க்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் மிஷின் லேர்னிங், எக்ஸ்பிளைன் ஏஐ, எக்ஸ்பிளைன் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஆன்சர் கொடுக்குது. இங்க வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு யூசரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ப்ராம்ப்ட் வந்து கொடுப்பாங்க. இதனால அந்த ஏஐ மாடல் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் அண்ட் ஆன்சர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்டாவே இருக்கும். இதை சால்வ் பண்ணா என்னதான் வழின்னு கேட்டீங்கன்னா ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். சோ இப்ப ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்க்கலாம். சோ நம்ம ப்ராம்ப்ட்னா என்னன்னு பாத்துறோம். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் யூசர் கொடுக்கும்போது அந்த ஏஐ மாடல் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஆன்சர் வந்து கொடுக்குது. சோ இப்போ நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் டாபிக் ஃபார் எ லெவல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, சோ இந்த டாபிக்கும் லெவல் தான் பாத்தீங்கன்னா வேரியபிள். இந்த டாபிக் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஏஐ இருக்கலாம், மிஷின் லேர்னிங் இருக்கலாம், சோ நியூரல் நெட்வொர்க்கா இருக்கலாம். இங்க லெவல்ன்றது வந்து சோ பிகினரா இருக்கலாம், இன்டர்மீடியட்டா இருக்கலாம், ஒரு அட்வான்ஸ்ட் லெவலா இருக்கலாம். இங்க நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் ஒரே மாதிரி ஏஐ கிட்ட நம்ம கேட்கலாம். திங்க் ஆஃப் இட் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் மாதிரி. நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது சோ ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் செயின். இந்த செயின் சொல்றல, இந்த செயின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த செயின்றது ஒண்ணுமே இல்ல, இட் கேன் கனெக்ட் தி டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ். நம்ம பண்ற எல்லா ஸ்டெப்ஸையும் இது பத்தினா கனெக்ட் பண்ணுது. சோ ப்ராம்ப்ட்டா இருக்கலாம், எல்எல்எம் இருக்கலாம், டூலா இருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றதா இந்த செயின். நம்ம வந்து கொஸ்டின் தானே கேட்க போறோம். கொஸ்டின் ஆன்சர் இதுல என்ன புதுசா வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ன்ற செயின்ஸ் சொல்ற அப்படின்னு கேட்கலாம். சோ இங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோட் வந்து ரீயூசபிள் பண்ணிக்க முடியும் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனையும் நம்மளால ஈஸியா வந்து பில்ட் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவையும் ஈஸியாவே மேனேஜ் பண்ண முடியும். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஏஐ டெவலப்பர்ஸ் பாத்தீங்கன்னா லேண்ட்சைன் பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோம்ஸும் டெம்ப்ளேட் தான் பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறோம் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனே இதனால தான் வந்து பில்ட் பண்ணுது. சோ இந்த வீடியோல நம்ம ப்ரோம்னா என்னது, சோ ப்ரோம் டெம்ப்ளேட்னா என்னதுன்னு பத்தி பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து லேண்ட்சைனோட மெமரிஸ் எல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மோர் தென் மாதிரி ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுவீங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.